Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala ta'ala fil Qur'anil Majid wa anzalallahu alaykal kitaba wal hikmata wa 'allamaka ma lam takun ta'lamu. Wa qala ta'ala fil Qur'anil Majid wa ma yastawil a'ma wal basaru. Wa qala Muhammad sallallahu alayhi wa sallam talabul ilmi fariidatun ala kulli muslim. அல்லாஹு தஆலாவினுடைய மிகப்பெரிய ஃபஸல், எல்லாம் வல்ல இறைவன் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் படைத்து அதிலும் குறிப்பாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிறந்த உம்மத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாணவர் கருத்தரங்கத்திலே கொடுக்கப்பட்ட முத்தான 3 தலைப்புகளில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று பார்த்தால், மாணவர்களினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் தேவை கல்வியினுடைய ஆர்வமே என்று. அல்லாஹு தஆலாவினிடம் இருந்து நேரடியாக பலனை பெற்றுக்கொள்ள அல்லாஹ்வின் கட்டளையை எம்பெருமானார் நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிமுறையில் நிறைவேற்றும் நோக்கத்தோடு நாம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறான் என்று நாம் அதை ஆராய்ந்து அறிய வேண்டும். நாம் எப்படி அல்லாஹ் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறான் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று பார்த்தால், நாம் நம்முடைய கல்வை எப்ப ஷேகுமார் இடத்துல ஒப்படைப்போமோ அப்பதான் அந்த இல்ம நம்மளால பெற முடியும். கல்வி என்பது மனிதனை மனிதனாக்கும் ஒரு ஒளி, அதே போல அந்த மனிதனை அறிவாளியாக்கும் ஒரு ஒளி என்று கூட நாம் சொல்லலாம். மாணவர்களினுடைய முன்னேற்றத்திற்கு முதற் காரணி என்னன்னு பார்த்தா அந்த மாணவரினுடைய ஆர்வம் மட்டும்தான். ஆனா இதை பெறுவதற்கு மாணவர்களுக்கு நிறைய வழி இருந்தாலும் அந்த மாணவர் அந்த கல்வியில ஆர்வம் காட்டுறாங்க பாருங்க, அதுல இருந்து தான் அந்த மாணவர் முன்னேற முடியும். ஒரு நல்லா படிக்கிற மாணவருக்கு, ஒரு கல்வியில நல்லா படிக்கணும் ஆர்வம் இருக்கிற மாணவனுக்கு சிறந்த ஆசிரியர்கள் கிடைத்தாலும் சரியே, சிறந்த புத்தகங்கள் கிடைத்தாலும் சரியே, சிறந்த நண்பர்கள் கிடைத்தாலும் இவை அனைத்தும் அவர்களுக்கு பயனளிக்கும். அதே போல ஆர்வம் இல்ல ஏனோ தானோன்னு இருக்கிற பையனுக்கு திறமையான ஆசிரியர்கள் இருந்தாலும் சரியே, நல்ல நல்ல புத்தகங்கள் கிடைத்தாலும் சரியே, அதே போல நல்ல நண்பர்கள் கிடைத்தாலும் அனைத்துமே வேஸ்ட் ஆகி போயிடும், அனைத்துமே வீணாகி போயிடும். ஹாஜா ஹசரத் குறிப்பு கேட்கிறப்ப சொன்னாரு, அவருடைய உஸ்தாது கிட்ட ஹாஜா ஹசரத் கேட்டாராம், என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் கஷ்டம் அளிக்கக்கூடிய செயல் என்ன அப்படின்ட்டு. அதற்கு நம்முடைய பேராசிரியர் உஸ்தாத் பெருந்தகையோட ஆசிரியர் உஸ்தாத் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் மதரசாவில வீணான கழிச்ச அந்த நாட்கள் இருக்குல்ல, அந்த நாட்கள் தான் எனக்கு ரொம்ப கஷ்டம் அளிக்கக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு ஹாஜா ஹசரத் சொன்னாரு. நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துல நிறைய முஸ்லிம்கள் பங்கு பெற்றிருக்காங்க. அதுல முத்தான எப்படி பொற்கரங்களால் பொறிக்கப்பட்ட சில வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இந்திய மண்ணை சொந்தம் கொண்டாட இந்து மதத்திற்கு எந்த அளவு உரிமை இருக்கிறதோ அதே போல இஸ்லாமியர்களுக்கும் உரிமை இருக்கிறது. இந்து மதம் 1000 ஆண்டுகளாக இங்க எப்படி தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அதே அளவு முஸ்லிம்களுக்கும் இருக்குகிறது. அதே போல ஒரு நான் இந்தியன் என்று சொல்வதற்கு அவன் எப்படி பெருமைப்படுகிறானோ அதே போல ஒரு முஸ்லிம் நான் ஒரு இந்தியன் என்று பெருமை கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இந்த கவுலை யாரு சொல்றாங்க அப்படின்னா, 1940ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. அதே போல மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவிலே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவிலே முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்வி அமைச்சராக இருந்தார்கள். மௌலானா அவர்களுடைய பிறப்பு எந்த இடம் அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியா புனித மக்கா மாநகரம். அங்கதான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் பிறக்கிறாரு.
பிறந்து சில நாட்களுக்கு பிறகு அவங்க வந்துட்டு கொல்கத்தாவுக்கு குடியேறாங்க. பிறகு மௌலானா அவர்கள் தன்னுடைய 12 வயதிலேயே அவர்கள் கல்வியின் ஆர்வம் கொண்டதன் காரணமாக பத்திரிகைகளை எழுதி வெளியிட்டார்கள். பத்திரிகைகளை தன்னுடைய 12 வயதிலேயே வெளியிட்டார்கள். 1912ஆம் ஆண்டு அல் ஹிலால் அப்படின்ற ஒரு பத்திரிகை வெளியே வருது. அந்த காலத்தில் இருந்த மக்கள் அந்த பத்திரிகையை வந்துட்டு விவரிக்கிறாங்க. எப்படி ஒரு பசித்திருந்த மனிதன் அந்த சாப்பாடை பார்த்த உடனே எவ்வளவு பிரியமா சாப்பிடுவானோ, எப்படி ஒரு மனிதன் தாகத்து இருக்கும் போது ஒரு குவளை தண்ணீரை கொடுத்தால் அவன் எப்படி அதை குடிப்பானோ, அதே போல சுதந்திர உணர்வு அற்ற மனதிற்கு அல் ஹிலால் என்ற பத்திரிகை மிகவும் உறுதுணையாக இருந்து சுதந்திர போராட்டத்தை தேடி கொடுத்தது. அதே போல கல்வியில் முன்னேற்றம் அடைந்த மாண்பாளர்கள் அப்படின்னு பார்த்தா அவர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவர்கள் கல்வியின் ஆர்வத்தை செலுத்தியவர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். உதாரணமா சொல்ல போனா நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம இந்தியா வந்துட்டு இன்னைக்கு ஒரு அணு ஆயுதம் வச்சிருக்குன்னா அதற்கு முதற் காரணம் யாருன்னு பார்த்தா அன்னைக்கு பிரதமரா இருந்த அந்த வாஜ்பாயும் இன்னும் அந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களினுடைய அந்த காரணத்தால் தான் இன்னைக்கு நம்முடைய இந்தியா ஒரு அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடாக இருக்கு. வாஜ்பாய் வந்துட்டு சொல்றாரு அணு ஆயுதம் வந்துட்டு இந்தியா தயாரிக்க போகுது அப்படின்ட்டு. உடனே அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த 4 சேட்டலைட் வந்துட்டு இந்தியாவுக்கு திருப்பின உடனே அந்த சேட்டலைட் வந்து எப்படி ஆகும்னா இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு கார் நவுண்டா கூட அது வந்துட்டு ரெக்கார்டு செய்யற மாதிரி இருந்தது. அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சாரு, அந்த செயற்கைக்கோளுடைய டீமெரிட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டீமெரிட்ஸை கண்டுபிடிச்சு இரவுல இந்த செயற்கைக்கோள்ல இந்த இடம் வேலை செய்யாது அப்படின்ட்டு அத்துணை வேலைகளையும் இரவிலே செய்து முடித்தார்கள். இது அத்தனைக்கும் காரணம் அப்துல் கலாம் ஐயா அவர்களினுடைய கல்வியில் ஆர்வத்தை காட்டியதன் காரணமாக தான். இன்னும் ஒரு மாணவன் எவ்வளவு கல்வியின் ஆர்வத்தை காட்டுகிறானோ அந்த அளவுக்கு அவன் முன்னேறி வருவான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல இந்த மாதிரி சொல்றான், வ அன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மா வ அல்லமக மா லம் தகுன் தஅலம். அல்லாஹ்வே உங்கள் மீது இறை ஞானத்தையும் கிதாபுகளையும் இறக்கினான் நீர் அறியாத ஒன்றை அறிவதற்காக அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதே போல இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் எவ்வளவு பசி பட்டினியும் பஞ்சமும் தலைவிரித்தாடி கொண்டிருந்த அந்த நாட்களிலே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வியின் கொண்ட ஆர்வத்தின் காரணமாக எலும்புகளிலும் இன்னும் அவர்களினுடைய கைகளிலும் எழுதி அந்த கல்வியை அவர்கள் ஹாசில் செய்து கொண்டார்கள். அந்த கல்வியை அவர்கள் பெற்றுக்கொண்டதன் காரணமாக தான் இன்றைக்கு ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இமாமாக, ஒரு மதுஹபிற்கே இமாமாக பார்க்கப்படுகிறார்கள். அதே போல இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, கல்வி கடல்னு கூட சொல்லலாம், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய 12வது வயதுல சஹாபாக்களினுடைய வீட்டு வாசலுக்கு வெளியே இரவு முழுவதும் நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதற்கு அப்படின்னு பார்த்தா அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்து நானும் ஒரு தீன ஹாசில் செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அதே போல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இந்த கல்வியில் காட்டிய ஆர்வத்தின் காரணமாக அவர்களினுடைய சொத்து, அவர்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுதான் அவர்கள் இந்த அளவுக்கு ஹதீஸ் கலையிலே மிகப்பெரிய ஹதீஸ் கிதாபுகளுக்கு மிகப்பெரிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். இன்னும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 10,000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஹதீஸ் அவருக்கு கிடைக்குது அப்படின்னா குதிரையோட அங்கு சென்று அவர் அந்த ஹதீஸை சேகரிப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய நிலை கல்வியின் ஆர்வம் காட்டுவதிலே நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் டவுன் ஸ்ட்ரைக்கா தான் இருக்கு. அதே போல நாம் இந்த கல்வியை அடைவதற்கு நாம் எவ்வளவு ஆர்வப்பட்டு இருப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழி என்னன்னு தெரியல. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சீரத்து, அவர்களினுடைய வரலாறு என்னன்னு தெரியல. இதுக்கு ஒரு தானம் இப்படி இருந்தது. என்ன அப்படின்னா, மக்தபுகளுக்கு ஏற்றவாறு பெற்றோர்கள் அவர்களினுடைய நேரங்களை மாற்றி அமைத்தார்கள்.
ஆனால் இன்றைக்கு நம்முடைய கல்வியின் ஆர்வத்தின் காரணமாக, இந்த ஆர்வம் குறைவதன் காரணமாக அனைத்து மக்தபுகளும் ஸ்கூலினுடைய தர்த்தீபுக்கு மாற்றப்பட்டு விட்டது. அதே போல சஹாபாக்கள் அனைவரும் கல்வி கற்பதன் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று நாமோ செல்போன்களிலே ஸ்கிரால் செய்வதும் ரீல்ஸை தள்ளி விடுவதும் தான் நம் ஆர்வம் காட்டிக் கொண்டு இருக்கிறோம். அதே போல இமாமே ஆசம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய இயற்பெயர் லுக்மான் பின் சாபித். அவர்களுக்கு ஏன் இந்த அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு 4 பேர் வராங்க. ஒரு 4 பேர் வந்துட்டு இமாம்கிட்ட சொல்றாங்க, இமாம் அவர்களே, எப்படி ஒரு ஆண் 4 மனைவிகளை கல்யாணம் செய்ய முடியுமோ, 4 மனைவிகளை திருமணம் செய்ய முடியுமோ, அதே போல ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாமே அப்படின்ட்டு. அதற்கு உடனே இமாமே ஆசம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் சொல்ல வர, அவர்களுடைய மகள் ஹனீஃபா அவங்க முந்திக்கிறாங்க, பாவா நான் பதில் சொல்றேன், நான் பதில் சொல்லிட்டா அபுன்னு சொல்லி என்னுடைய பெயரை நீங்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு. உடனே அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லுக்மான் பின் சாபித் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி நீங்களே பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு. அதற்கு ஹனீஃபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வந்த 4 பேர்த்தையும் 4 வெவ்வேறு ஆடுகளினுடைய பாலை கறந்து வர சொல்றாங்க. வெவ்வேறு டம்ளர்ல 4 வெவ்வேறு குவளையில பால் கறந்து வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கறந்துட்டு வந்த வாட்டி அதை பெரிய குவளையில மாத்துறாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா ABCD அப்படின்ற ஆட்ல இருந்து பாலை கொண்டு வராங்க. அதை ABCD எல்லாத்தையும் போட்டு கலக்குறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க கொண்டு வந்த பாலை நீங்க தனித்தனியா பிரிச்சு எடுங்க. இப்ப ஏ ஆட்ல இருந்து கொண்டு வந்த பாலை ஏ ஆட்டுக்கு அந்த நபர் மட்டும் எடுக்கணும் அப்படின்ட்டு. உடனே இது பண்ண முடியாத காரியம் என்று அவங்க அறிஞ்சதும் ஹனீஃபா அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து கொடுத்த ஒரு சட்டத்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து கொடுத்த ஒரு சட்டத்தை ஆமன்னா சத்தஹ்னா என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்க சொன்னாங்க. இதன் காரணமாக தான் அபு ஹனீஃபா என்ற பெயர் அவர்கள் லுக்மான் பின் சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சூட்டப்பட்டது. ஆக மாணவரினுடைய பெரும் முயற்சிக்கு, அதாவது முன்னேற்ற பாதைக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவர்களினுடைய ஆர்வமே என்று கூறியவனாக எனது இந்த சிறிய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.